அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி உலகம் முழுக்க பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இயல்பு என்னன்னா, எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுது. காலையில் எழுந்தவுடனே மணியாச்சுன்னு டென்ஷன் ஆகிறாங்க. இன்டர்வியூனா டென்ஷன், அப்புறம் டிவி பார்க்குறப்போ கரண்ட் கட்டானா ஒரே டென்ஷன் ஆகிடுது. சில பேர் எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகுதுன்னு விவஸ்தையே இல்லை. கல்யாணமாகி ஒரு பொண்ணு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுது, அம்மா அவர் எல்லாத்துக்கும் சர்ரு புருன்னு டென்ஷன் ஆகிறாருமான்னு. ஏம்மா என்ன விஷயம்னு. பின்ன என்னம்மா, நேற்று காலையில் எழுந்த உடனே என்ன சமைக்க சொல்கிறாருமா, நான் தான் வீட்டில் சமைக்கணுமாம்மா, கேட்டாலே எனக்கு டென்ஷன் ஆகுதுமா அப்படிங்குது. அப்படிலாம் கூட இப்போ மாறி போயிட்டாங்க. எதுக்கு தான் டென்ஷன் ஆகுதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லாமல் போயிட்டுருக்குது. யோசித்து பார்த்தால் டென்ஷன் என்பது அது வெறும் மனோபாவத்தில் மட்டும் ஒரு ஏற்பட்ட தாக்கம் அல்ல, உடம்பையும் பாதிக்கிறது. பிபி அதிகமாகுதுன்றாங்க. டென்ஷன்னால் வார்த்தை கட்டுப்பாடு இல்லாமல் வருகிறது. டென்ஷன் ஆகிற பொழுது நாம் முடிவெடுக்கிற திறமை பாதிக்கப்படுகிறது. பதட்டத்தில் தத்தகா புத்தகான்னு ஏதோ ஒன்று செஞ்சிடறோம். சில பேருக்கு கை நடுக்கத்தில் கையில் இருக்கிறத கீழே போட்டுடுறாங்க, இருக்கிறத எடுத்து அடிக்கிறாங்க. அதுதான் கோபமாக வெளிப்படுகிறது, பதற்றமாக வெளிப்படுகிறது. மகாகவி பாரதியார் எட்டயபுர சமஸ்தானத்தில் கவிஞராக இருக்கிறார். அப்போ புலவர்களுக்கு நடுவில் ஒரு போட்டி நடக்குது. பாரதினா அந்த எட்டயபுர சமஸ்தானம் ஜமீனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது மற்றவங்களுக்கு பிடிக்கல. எப்படியாவது பாரதி பேரை கொஞ்சம் கெடுக்கணும், அவரை மட்டம் தட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் இந்த போட்டி நடக்கிறப்போ ஒரு புலவர் பாரதிக்கு ஈற்றடி கொடுக்குறார். என்னன்னா, ஈற்றடினா கடைசி வரியாக கவிதையில் கொடுப்பாங்க, வெண்பால அல்லது எந்த வகையாக இருந்தாலும் ஒரு வரியை, இந்த வரி கடைசி வரியாக இருக்கணும், இது மாதிரி ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னுக்கிட்டு. சரி சொல்லுங்க என்ன கடைசி வரின்னா, பாரதி சின்ன பயல் அப்படின்னு ஒரு புலவர் அந்த தலைப்பை தருகிறார். அவர் பேர் காந்திமதிநாதன் அப்படின்னு பேர். பாரதி ஒன்றும் டென்ஷனே ஆகலை. எல்லார் முன்னாடியும் தன்னை இப்படிலாம் இன்சல்ட் பண்ணுறாங்களே, பாரதி சின்ன பயல்னு ஒரு தலைப்பை கொடுத்து வேணும்னே இப்போ இதை ஒத்துக்கிட்டு இதுக்கு நான் ஒரு கவிதை எழுதினா ஆமாம் உண்மைதான் அப்படின்னு நான் ஒத்துக்கிற மாதிரி ஆயிரும். நம்மளை மட்டம் தட்டுறதுக்காக இப்படி ஒரு பாடல் எழுதுன்னு கடைசி வரியாக இதை கொடுத்துருக்குறான்றதை பற்றிலாம் கவலையே படலை. அந்த பாடல் ரொம்ப ரொம்ப அருமையான பாடலாக பாரதி வார்த்தையிலே கொஞ்சம் முன்பின்னாக விளையாடுவதிலே அதை மிகச்சிறந்த பாடலாக, யார் தன்னை மட்டம் தட்டுவதற்கு ஈற்றடியை தந்தார்களோ அவர்களையே கொஞ்சம் தட்டி உட்கார வைப்பது மாதிரி பாரதி அதை அமைத்தான். காரது போல் நெஞ்சிருண்ட காந்திமதி நாதனை பார் அதிசின்ன பயல் அப்படின்னு முடித்தான். பாரதி சின்ன பயல்னு கொடுத்தால, பார் அதிசின்ன பயல் இந்த காந்திமதிநாதன் அப்படின்னு, நீ என்னை விட சின்னவன்னு சொல்கிற மாதிரி பாரதி பாடலிலேயே அவனை மட்டம் தட்டி உட்கார வைத்தான் அப்படின்னு அந்த பாடலை சிலாகித்து சொல்லுவார்கள். இப்போ பாரதி பதட்டப்படவே இல்லை. எல்லார் முன்னாடி என்னை குறைச்சி பேசிட்டியே, திருப்பி அடிக்கிறதும்பாங்களே, அது மாதிரி வாங்கி திருப்பி அடிக்க வேண்டுமே தவிர, ஒரு சூழல் நமக்கு சவாலாக மாறுகிற பொழுது, சில மனிதர்கள் சவாலாக மாறுகிற பொழுது திருப்பி அடிப்பதற்கோ அல்லது பொறுத்திருந்து அதை அலட்சியப்படுத்துவதற்கோ உரிய பக்குவத்தை வரவழைத்து கொள்ள வேண்டும். டென்ஷன் வந்தால் தேவையில்லாத சிக்கல்கள் நமக்குத்தான் உருவாகிறது. ஐன்ஸ்டீன் சொன்ன அழகான ஒரு வாசகம் ஒன்று உண்டுங்க. நீங்கள் ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு தோல்வி வந்துருச்சா, கவலையப்படாதீங்க. அந்த தோல்வி என்ன அடையாளம் தெரியுங்களா, அது என்ன சொல்லுது தெரியுங்களா, வெற்றி உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது என்பதை சொல்லுகிறது. அதற்கு முன்பு தான் தோல்வி வந்திருக்கிறது, அவ்வளவுதான்னா. புரியுதுங்களா? இப்போ ஒரு சிஎம் ஒரு இடத்துக்கு வராரு, முதல்வர் வருகிறார் அப்படின்னா அவர் வண்டி வரத்துக்கு முன்னால் பைலட் வண்டி ஒன்று வரும். அந்த பைலட் வந்துருச்சு அப்படின்னா பின்னால் வந்துட்டுருக்கிறார் சிஎம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வெற்றி என்பது சிஎம் மாதிரி அது வருகிறது நம்மை நோக்கி அப்படின்னா அதுக்கு முன்னால் வந்திருக்கிற தோல்வி பின்னால் வெற்றி வருகிறது என்பதற்கான அடையாளம் அப்படின்னார். அப்படி எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கு. எவனாவது ஒருத்தர் நம்மளை குறைச்சி பேசுகிறானா, இல்லை சூழல் ஒரு சிக்கலாக அமைகிறதான்னா நாம் அந்த சூழலை வெற்றி காணப் போகிறோம் என்பதற்கான அடையாளம் அது என்பதாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐன்ஸ்டீன் E=mc² அப்படின்னு அணு சம்பந்தமான அந்த அவருடைய சமன்பாடு உலக புகழ் பெற்றது. வகுப்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறார், பாடம் நடத்துகிறார் ஹிஸ்ட்ரி வாத்தியார். அவர் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறப்போ இந்த வாட்டர்லூ யுத்தம் அப்படின்னு ரொம்ப பிரபலமானது வரலாற்றில். இந்த வாட்டர்லூ வார்
எப்போ நடந்தது அப்படின்னு கேட்குறார். இவர் இல்லைங்க, நான் அது படிக்கலை, நான் முக்கியமானது தான் படித்தேன் அப்படின்னார். யார்? ஐன்ஸ்டீன். வாத்தியார் உடனே, ஓ அது முக்கியம் இல்லைங்களா, எப்போ நடந்தது அப்படின்னு, எந்த வருஷம் நடந்ததுன்றது முக்கியம் இல்லையா, அப்போ அதை விட பெருசாக என்ன படிச்சிங்க? சார், வாட்டர்லூ வார் எந்த வருஷம் நடந்ததுன்றனா புஸ்தகத்தை பார்த்தா தெரிஞ்சிட போகுது. தவிர அது ஏதோ ஒரு வருஷம், 1912, 1924, 1937, ஏதோ ஒரு நம்பர். என்னை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஆண்டு யுத்தம் நடந்தது என்பது முக்கியம் இல்லை, ஒரு யுத்தம் ஏன் நடந்தது என்பதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியம். காரணங்களை தெரிந்து கொண்டு விட்டால் அடுத்த முறை யுத்தமே வராமல் பார்த்து கொள்ளலாம். அதனால் எந்த ஆண்டு நடந்தது என்பதை விட எதனால் நடந்தது என்பதுதான் முக்கியம்னார். இந்த வாத்தியார் பார்த்துட்டார், உள்ளுக்குள்ளே பிரமிச்சு போயிட்டார். ஆனாலும் ஒரு சின்ன பையன் 4 பேர் முன்னால் இது மாதிரி சொல்லிட்டானே அப்படின்னு, இவன் இருந்தான்னா மற்ற பசங்களெல்லாமும் கெடுத்துருவான், மற்ற பசங்கள்லாமும் இவன் மாதிரியே எதிர்த்து பேசுவாங்க, அதனால் இவன் இங்கே படிக்க லாயக்கில்லைன்னு அனுப்பிச்சிட்டார். ஆனால் படிப்பதற்கு லாயக்கில்லை என்று எந்த ஆசிரியர் அனுப்பினாரோ அவன்தான் பிற்காலத்தில் அவனே ஒரு பாடமாக மாறிப்போனான். அவனே பல மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடத்தை தந்தான். அப்படின்னா ஒரு சூழலோ சவாலோ வருகிற பொழுது பதட்டம் கூடாது, டென்ஷன் ஆகாமல் இருந்தால்தான் பிறர் அட்டென்ஷனும் உங்கள் மீது படும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.